வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80 காலகட்டங்களில் தென் தமிழகமான திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவலப்பேரி என்கிற ஊரில் வாழ்ந்து வந்த சிவலப்பேரி பாண்டித்தேவரை பற்றி தான். ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தவர் தான் சிவலப்பேரி பாண்டித்தேவர். இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேர் மாயாண்டித்தேவர். அங்கே உள்ள தாமிரபரணி ஆற்றுல மணல் அள்ளிக்கிட்டு அதை விற்பனை செஞ்சுக்கிட்டோம். இவங்க ஊரில் நடக்கூடிய சந்தை இவங்களுடைய சொந்த இடமான இருந்ததால் அதில் வரக்கூடிய வாடகை வச்சுக்கிட்டோம். ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாங்க. இந்த சிவலப்பேரி ஊரோட தலைவராக இருந்தவர் சுப்பிரமணிய பிள்ளை. ஒரு நாள் சந்தையில் வச்சு சுப்பிரமணிய பிள்ளையோட ஆட்களுக்கும் மாயாண்டித்தேவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் மாயாண்டித்தேவர் ஊர் தலைவருடைய ஆட்களை அடித்து விரட்டிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் இப்படி ஒரு பலசாலியை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாயாண்டித்தேவரை தன்னுடைய மெய் பாதுகாவலராக வச்சுக்கிடுறாரு. மறுபடியும் ஒரு நாள் சந்தையில் ஆடு விற்க போகிறாங்க மாயாண்டித்தேவரும் தலைவருடைய ஆட்களும். அந்த காலங்களில் ஆடுகளை அதிக ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஆடுகளுக்கு தண்ணியை குடிக்க வச்சு கனமாக காமிச்சு அது அப்படி வியாபாரம் பார்ப்பாங்க. அப்போ போல் மாயாண்டித்தேவர் தலைவரோட ஆட்களை இதெல்லாம் நியாயம் கிடையாது, இப்படிலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மாயாண்டித்தேவருக்கும் தலைவரோட ஆட்களுக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் சண்டையாகி மறுபடியும் மாயாண்டித்தேவர் தலைவரோட ஆட்களை அடித்து விரட்டி துரத்திடுறாரு. இதை உடனே தலைவருடைய ஆட்கள் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது நமக்கு தான் பிரச்சனையாக வரும், இதை உடனே நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக மாயாண்டித்தேவரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. உடனே கோபமான தலைவர் மாயாண்டித்தேவரை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சு போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு நாள் மாயாண்டித்தேவரும் அவருடைய குடும்பத்து ஆட்களும் திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தலைவருடைய ஆட்கள் வராங்க. மாயாண்டித்தேவரை தலைவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எள்ளி வெட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. மாயாண்டித்தேவரும் உடனே போயிடுறாரு. போகிற வழியிலேயே மாயாண்டித்தேவரை போலீஸை வச்சு தலைவர் தீர்த்து கட்டிடுறாரு.